The Neo Educator. வணக்கம். இன்னைக்கு நம்ம காந்தியோட சுயசரிதை சத்திய சோதனையில முதல் 3 அத்தியாயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம காந்தியோட சுயசரிதை சத்திய சோதனையில முதல் 3 அத்தியாயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அவரோட ஆரம்ப வாழ்க்கை, குடும்பம், அவரை பாதிச்ச சில முக்கிய நிகழ்வுகள் இதெல்லாம் பத்தி பேசலாம். காந்தியோட அந்த இளம் வயசுலயே அவரோட கருத்துக்கள், தார்மீக சிந்தனைகள் எப்படி உருவாக ஆரம்பிச்சதுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். முக்கியமா பிற்காலத்துல அவர் ஒரு பெரிய தலைவரா வளர்றதுக்கு இந்த ஆரம்ப கால அனுபவங்கள் எப்படி ஒரு அடித்தளமா அமைஞ்சதுன்னு பாக்குறது தான் நம்ம நோக்கம். நிச்சயமா. சரி, முதல் அத்தியாயத்துக்கு போவோமா? பிறப்பு, பெற்றோர் பத்தி. காந்தி குடும்பம் பனியா சாதி, மளிகை வியாபாரம் செஞ்சவங்க. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா 3 தலைமுறையா திவான்களா இருந்திருக்காங்க. அதாவது முதலமைச்சர் மாதிரி. ஆமா, அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பாரம்பரியம் அவரோட தாத்தா உத்தம் சந்த் ஓதா காந்தி கிட்ட இருந்து தொடங்குது. அவர் ரொம்ப கொள்கை பிடிப்புள்ளவர். அந்த ஜூனாகத் நவாப் சம்பவம் சொல்றாங்களே. ஆமா, போர்பந்தருக்கு விசுவாசமா இருக்கிறதால நவாப இடது கையால தான் வணங்கினாராம். வலது கை போர்பந்தருக்கு உரியதுன்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு உறுதி. வாவ்! அதே மாதிரி குணங்கள் அவரோட அப்பா கபா காந்தி கிட்டயும் இருந்திருக்கு போல. ஆமா, உண்மையாளர், தைரியமானவர், தாராள குணம் கொண்டவர். ஆனா கொஞ்சம் கோபக்காரனும் காந்தியே சொல்றார். படிப்பு, முறையான படிப்பு இல்லனாலும் அனுபவ அறிவு ஜாஸ்தி இல்லையா? கரெக்ட். ரொம்ப பிராக்டிக்கல். ராஜ்கோட் தாகூர் சாஹிபுக்காக ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை எதிர்த்து நின்னு சம்பவம் எல்லாம் இருக்கு. லஞ்சம் வாங்க மாட்டார். ரொம்ப நேர்மை. இது ஒரு பக்கம்னா அவங்க அம்மா புத்லிபாய் ரொம்ப பக்திமானா இருந்திருக்காங்க. ஓ ஆமா, ரொம்ப பக்தி. கடுமையான விரதங்கள்லாம் இருப்பாங்க. சந்திராயண விரதம், சாதுர்மாஸ் மாதிரி. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு வைராகியம். அதே சமயம் உலக நடப்பு, ராஜ்ய விஷயங்கள் பத்தியும் நல்ல நடைமுறை அறிவு அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட பெற்றோருக்கு அக்டோபர் 2, 1869 பொறுப்பந்தர்ல பிறந்த காந்தி தன்னை ஒரு மந்தமான மாணவன், பயங்கர கூச்ச சுபாவம் உள்ளவன்னு சொல்றார். இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, 2ஆம் அத்தியாயத்துல அதை சொல்றாரு. 7 வயசுல ராஜ்கோட் போன பிறகும் அப்படிதானா. பள்ளி விட்டா நேர வீட்டுக்கு தான் ஓட்டமா. யார்கிட்டயும் பேச மாட்டாரா? ரொம்ப கூச்சம். புத்தகங்கள் தான் துணைன்னு சொல்றாரு. அந்த கெட்டல் சம்பவம் ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் அப்போ. ஆமா, அது சின்ன வயசுலயே அவரோட குணத்தை காட்டுது. டீச்சர் சிக்னல் கொடுத்தும் பக்கத்துல பார்த்து காப்பி அடிக்க மாட்டேன்னு இருந்துட்டார். அது வெறும் நேர்மை மட்டுமா இல்ல கொஞ்சம் பிடிவாதமாமா? சொல்ல போனா 2ம் கலந்ததுன்னு நினைக்கிறேன். தப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு உறுதி, ஆனா அதை விட முக்கியம் காந்தி சொல்றது 2 நாடகங்களோட தாக்கம். சிரவணனும் அரிச்சந்திரனும். அதேதான். சிரவணனோட பெற்றோர் பக்தி, அரிச்சந்திரனோட சத்தியம் தவறாமை. இந்த 2 நாடகமும் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுன்னு சொல்றார். அவங்கள நிஜ மனிதர்கள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சதா சொல்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 3வது அத்தியாயம் குழந்தை திருமணம், அதுவும் 13 வயசுல. ஆமா, அத பத்தி அவர் ரொம்ப வருத்தத்தோட தான் எழுதுறார். அது அவரோட முடிவல்ல, பெரியவங்க அவங்க வசதிக்காக, செலவு குறைக்கிறதுக்காக செஞ்சது. காந்தி, அவரோட அண்ணன், இன்னொரு உறவினர்னு 3 பேருக்கும் ஒரே நேரத்திலயா? ஆமா, ஒரே பந்தல்ல. ஆரம்பத்துல புது ட்ரெஸ், விருந்து, விளையாட ஒரு பொண்ணுன்னு ஒரு குழந்தைத்தரமான சந்தோஷம் இருந்ததாவும், ஆனா விஷயம் புரியலன்னு சொல்றார். கல்யாணத்துக்கு வர வழியில அவங்க அப்பாவுக்கு வேற அடிபட்டுடுச்சுன்னு சொல்றார். ஆமா, அது அந்த சந்தோஷத்தை குறைச்சிடுச்சு. கல்யாணத்துக்கு பிறகு அந்த முதல் இரவு பத்தியும் உடனே கணவன்கிற அதிகாரத்தை எடுத்துக்கிட்டதாவும் கொஞ்சம் கூச்சத்தோட சொல்றார். அந்த இடத்துல நிஷ்குலானந்தரோட பாடலை வேற மேற்கோள் காட்டுறார் இல்லையா? ஆசைகளை விடாம பொருளை மட்டும் துறக்கிறது வீண். ஆமா, அது முக்கியமான இடம். அந்த அனுபவமும் அந்த பாடலும் பிற்காலத்துல அவர் பிரம்மச்சரியம் பத்தி யோசிக்கிறதுக்கும் குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறதுக்கும் ஒரு விதத்துல ஆரம்பமா இருந்திருக்கலாம். ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா, காந்தியோட இந்த ஆரம்பகால வாழ்க்கை, குடும்பத்தோட நேர்மை, அம்மாவோட பக்தி, நாடகங்கள் கத்துக் கொடுத்த நீதி, குழந்தை திருமணத்தோட தாக்கம், இது எல்லாமே பிற்காலத்துல அவரோட கொள்கைகளுக்கும் அவரோட அந்த சத்திய சோதனைகள்னு சொல்றதுக்கும் ஒரு பலமான அடித்தளமா அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ கடைசியா ஒரு கேள்வி மனசுல வருது. காந்தி தன்னை ஒரு சாதாரண கூச்ச சுபாவம் உள்ள மாணவனா தானே பாக்குறார். ஆனா பின்னாடி அவர் எவ்வளவு பெரிய ஆளா வளர்றார். இந்த ஆரம்ப கால சுய மதிப்பீட்டுக்கும் அவரோட அந்த அசுர வளர்ச்சிக்கும் இருக்கிற இந்த வித்தியாசம் ஒரு தனி மனுஷனோட வளர்ச்சி சாத்தியங்கள் பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது பத்தி நீங்க மேலும் சிந்திக்க இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம்.